என்ற வென்றி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபைக்கு புதிதாக வந்திருக்க அனைவரும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். அறிமுகம் ஆகாதவர்களுக்காக என் பெயர் ஜோசப். இன்று நம்ம தேவ செய்தியிலே கர்த்தரானவர் நம்முடைய என்ன பேசுகிறார் என்பதை பார்க்க போகின்றோம். கிருபை நிறைந்த சபை. நமது சபையின் கலாச்சாரத்தில் மாற்றம் இந்த 7 வார தொடர்களும் பார்த்துட்டு வரோம். 7 வார தொடரில் இன்றைக்கு 6வது வாரம், அடுத்த வாரம் 7வது வாரத்தோட தொடர் முடிய போகிறது. போன வாரம் நம்ம பார்த்தது கிருபை நிறைந்த சபையில் கிருபைங்கிற அந்த சத்து நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு சபையானது வெளிப்படுத்தக்கூடிய பல கனிகளில் சில முக்கியமான கனிகளை நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது போன வாரம் பார்த்த அந்த கனி மன்னித்தல், ஃபர்கிவ்னஸ். மற்றவர்களை மன்னித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ஆனால் மற்றவர்களை விடுவித்தால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள்ங்கிறத நம்ம போன வாரம் கேட்சியில் நம்ம பார்த்தோம். நம்மை காயப்படுத்துகிறவர்களை மன்னிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற குற்ற உணர்வு இல்லாட்டினா கூட தேவனுடைய முன்னிலையில் கர்த்தருக்கு பணிந்து அவரை மன்னிக்கும் பொழுது அவர்களை நம்ம விடுதலை செய்து விடுகிறோம், விடுவித்து விடுகிறோம். அதன் மூலியமாக நம்மளை காயப்படுத்தினவர்கள், நம்மளுக்கு ஏற்படுத்தியிருந்த காயங்களாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான மனக்கசப்பு, அவர் மேலே உள்ள கோபம், வெறுப்பு எல்லாத்தையும் நம்ம அவர் மன்னிக்கிறது மூலிமா நாமளும் அதில் விடுவிக்கப்படுறோம். மன்னித்தலிலும் மன்னிப்பு கேட்பதிலும் முந்திக் கொள்ளுதல் தான் ஒரு இன்பமான காரியம். நம்மளை காயப்படுத்துறவங்களை மன்னிக்கும் பொழுது, மனசார மன்னிக்கும் பொழுது அந்த உறவில் ஏற்பட்ட விரிசல் ஒட்டி அதில் வளரக்கூடிய அன்பானது முதல்ல இருந்த அன்பை விட பிரமாண்டமாக இருக்கக்கூடிய அன்பாக இருக்கும். அதுதான் பேரின்பங்கிறது நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது 6வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். நேர்மை, ஹானஸ்டி. சங்கீதம் 15:1-5, எபேசியர் 4வது அதிகாரம் 22-25 பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவசியம் கிடையாது. உங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சிக்கே கிடையாது ஆனால் சிக் லீவ் போட்டிருக்கீங்களா? ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாமுங்க. முக்கியமாக நம்ம இந்தியாவில் அடிக்கடி சொல்லுவீங்களா, வேலைக்கு லேட்டாக போகிறது காரணம் டிராஃபிக் ஜாமு, இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக வந்தால் டிராஃபிக் ஜாமுன்னு சொல்கிறது. அது மாதிரி சொல்லியிருக்கீங்களா? ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூமேல உண்மை இல்லாத விஷயங்களை சேர்த்து ரெஸ்யூமே அனுப்பிச்சிருக்கீங்களா? டேக்ஸ் ரிட்டனில் அதிகமாக வருங்கிறதுக்காக இல்லாத செலவுகளை சேர்த்து டேக்ஸ் ரிட்டனை கூட வாங்கியிருக்கீங்களா? இல்லாட்டினா டேக்ஸ் கன்சல்டன்ட் இதெல்லாம் போடுங்க உங்களுக்கு அதிகமாக டேக்ஸ் வரும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்களா? ரீசைக்கிள் பின்னில் தான் போடக்கூடிய பிளாஸ்டிக் பொருளை நைஸாக க்ரீன் அல்லது ரெட் பின்னில் போட்டிருக்கீங்களா? இந்தியாவிலேருந்து திரும்பி ஆஸ்திரேலியாவுக்கு வரும்பொழுது டிக்ளேர் பண்ணுறங்கிற சாக்கில் சில பொருட்களை மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டு சில பொருட்களை மறைச்சி கொண்டாந்துருக்கீங்களா? இதில் எல்லாத்தையும் செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் எதாவது ஒன்றா பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? நேர்மை, அதோட கூட நம்பகத்தன்மை நம்ம பார்க்குறோம். ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஆங்கிலத்தில் இந்த ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி பல வார்த்தைகளில் பிரயோகிக்கப்படுகிறது. அக்கௌண்டபிலிட்டி, டிபெண்டபிலிட்டி, ட்ரஸ்ட், ரிலையபிலிட்டி, இது மாதிரி பல வார்த்தைகளை சொல்லலாம். இந்த நேர்மை, நம்பகத்தன்மையை பல கோணத்தில் பார்க்கும் பொழுது இப்படிலாம் நம்ம பார்க்கலாம். வாக்குறுதிகளை காப்பாற்றுறது கூட ஒரு நேர்மையான விஷயம். நம்மக்கிட்ட சிலர் கான்ஃபிடென்ஷியலாக சில விஷயத்தை சொல்லும் பொழுது மற்றவர்கிட்ட பற்றி சொல்லாமல் அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை பாதுகாக்கிறது ஒரு நேர்மை, நம்பகத்தன்மையில் வருது. நம்ம செஞ்ச செயல்களுக்கு பொறுப்பேற்று அவர்களை ஏற்றுக்கொள்கிறது. நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறது. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நேர்மையாக இருப்பது. சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா சூழ்நிலையிலும் நேர்மையாக இருப்பது தான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறது. இன்றைக்கு நம்ம இந்த சங்கீதம் 15:1-5 சரி, எபேசியர் சரி, கர்த்தர் நம்மக்கிட்ட இந்த நேர்மை, நம்பகத்தன்மையை பற்றி என்ன பேசுகிறா நம்ம தேவ செய்தா பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இதோ இந்த நேர்மை என்ற முக்கியமான தலைப்பில் நான் பேசும் பொழுது பிரசங்கம் பண்ணுவது எளிது,
பிரசங்கம் என்ற நான் நேர்மையாக வாழ்கின்றனா என்பது எனக்கும் ஒரு சோதனையாக இன்று தேவதாமே என்று பேசப் போகின்றேன். அதோடு கூட இந்த சபையார் அனைவருக்கும் ஆண்டவரே, நாங்கள் நேர்மையாக வாழ்கின்றோமா, நம்பகத்தன்மையாக இருக்கின்றோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு நீதாமே எங்களுடன் பேசி அதை நாங்கள் செயல்படுத்த வல்லமை தருமாறு மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டை அனைத்தையும் எங்கள் கர்த்தர் மீட்பர் இயேசு நாமத்தில் கெஞ்சும் அன்பு தந்தையே, ஆமென். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி தொலை தூரத்தில் இருந்த ஒரு ராஜாங்கத்தில் ஒரு அரசாட்சியை ஒரு அரசர் பண்ணுறாரு. அவருடைய அரசாங்கத்தில் அந்த குடிமக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டால், அந்த ராஜா ஒரு நீதி உள்ள அரசராக இருக்கிறாரு, ஒரு அன்பான அரசராக இருக்காரு. மக்களை ரொம்ப பாதுகாத்து அரசாட்சி பண்ணக்கூடிய அரசராக இருந்ததுனால அந்த ஊர் மக்கள் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த அரசர் மேலே ரொம்ப நம்பிக்கையும் அன்பும் இருக்குது. எதிர்பாராமல் ஒரு கொடிய நோயினால் அந்த நாட்டு அரசர் இறந்துடுறார். அவருக்கு வாரிசு கிடையாது. அப்போ அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் ஒன்று கூடி நம்ம நாட்டுக்கு புதிய ஒரு இளவரசனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து ஒரு போட்டி நடத்தலாம், அந்த போட்டி மூலிமா நம்ம ஒரு இளவரசனை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்க எல்லா சிறுவர்களையும் அந்த அரண்மனைக்கு முன்னாடி வர வச்சு போட்டியை பற்றி சொல்கிறாங்க. போட்டி என்னன்னா, எல்லாருக்குமே ஒவ்வொரு சிறுவனுக்கும் ஒரு விதை கொடுக்கப்படுது, ஒரு சீடு கொடுக்கப்படுது. 6 மாதம் நீங்கள் அதை விதைச்சி அதை பாதுகாத்து 6 மாதம் கழித்து கொண்டாங்க. யாரோட செடி ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கோ அவர்கள் அந்த சிறுவன் அந்த நாட்டோட அரசனாக தேர்ந்தெடுக்கப்படுவான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. 6 மாதம் கழித்து எல்லா சிறுவர்களும் அந்த அரண்மனைக்கு முன்னாடி சந்தோஷமாக கூடி வராங்க. ஒரு சிறுவன் சூரியகாந்தியை செடியை கொண்டாந்து காமிக்கிறான். ஒரு பையன் ரோஜாப்பூ செடியை காமிக்கிறான். ஒரு பையன் பூசணிக்காய் செடியை கொண்டாந்து காமிக்கிறான். எல்லோரும் பெருமையாக, பசங்களாம் பெருமையாக அரண்மனைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ அரண்மனை ஆலோசகர் ஒரு பையனை பார்க்குறாரு. ஒரு பையன் மட்டும் அவன் கையில் ஒரு காலி பானையை வச்சுட்டு நிற்கிறான், எம்டி பாட்டில் வச்சு நிற்கிறான். இந்த ஆலோசகர் போய் கேட்குறாரு, என்ன தம்பி, உன்னோட பானையில் மட்டும் ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் ரொம்ப மனசு அப்படியே நொந்து நிற்கிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சிறுவரெலாம் அவனை கேலி பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க. அவன் காலி பானையை பார்த்துட்டு ரொம்ப அவமானமாக அவனுக்கு இருக்குது. ஏன் என்னாச்சுப்பான்னு அந்த ஆலோசகர் அந்த பையனை கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க, நீங்கள் விதை கொடுத்தீங்க, நான் தினமும் தண்ணி ஊற்றி இதை ஒழுங்காக தான் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன், பாதுகாத்து தான் வந்தேன், ஆனால் முளைக்கவே இல்லைங்கிறான், ஒன்றுமே வரல அப்படிங்கிறான். உடனே இந்த ஆலோசகர்கள் நம்ம நாட்டுக்கு இளவரசன் கிடைத்தாகிவிட்டது, இதோ இந்த காளி பானை சிறுவன் தான் நம்ம நாட்டு இளவரசன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த ஆலோசகர்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ இந்த ஆலோசகர் சொல்கிறாரு, எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்த விதைகள் வேக வச்ச விதை, வேக வச்ச விதை தான் கொடுத்தோம், அது முளைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் இந்த சிறுவன் தலைக்குனிவு ஏற்பட்டாலும் வெட்கப்பட்டாலும் தோல்வி அடையும் நினச்சா கூட அவன் நேர்மையோட இருந்ததுனால இந்த நாட்டுக்கு இளவரசன் இந்த காளி பானை சிறுவன் தான். ஞானத்தை சொல்கிறதுக்கும் அறிவு சொல்கிறதுக்கும் உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரு நேர்மையான நண்பகத்தன்மையான அரசர் தான் தேவை. இந்த சிறுவன் தான் இளவரசனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது நம்பகத்தன்மையோடு வரும்பொழுது தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லைங்கிறது தான் தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறது. மக்கள் உங்களை நேர்மையான நபராக பார்க்கிறார்களா? உங்கள் நம்பகத்தன்மையை அவர்கள் நம்ப முடியுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லைங்களா? மக்கள் உங்களை நேர்மையான நபராக பார்க்கிறார்களா? உங்கள் நம்பகத்தன்மையை நம்ப முடியுமா? நேர்மையற்ற தன்மை என்பது கடவுளை நம்புறதுல நம்மளோட உறுதியின்மையை காட்டுது. நேர்மை இல்லாமல் வாழ்ந்தோம்னா கடவுள்கிட்ட நான் நம்பிக்கை உறுதியில் நம்ம சொல்ல வரோம். உலகத்தில் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்க, கட்டுப்பாட்டில் வச்சிருக்க கடவுள் தேவன் என்னுடைய கடவுள்னு சொல்லும் பொழுது நம்ம நேர்மையாகவும் தைரியமாக வாழ்றதுக்கு ஒரு தைரியம் வரும்.
மற்றவர்கள் நம்மளை நம்பக்கூடிய வகையில் வாழ்வதற்கான காரணமாக இருக்க வேண்டியதே நம்முடைய தேவன் நம்பக்கூடியவர். மற்றவங்களை நம்பக்கூடியதுக்கு வாழணும்னு ஆசைப்படுறேன்னா காரணம் என்னுடைய தேவனே நம்பக்கூடியவர். கடவுளுடைய பரிசுத்த வார்த்தையை நான் விசுவசிக்கிறேன், என்னுடைய தேவனுடைய கர்த்தர்னு உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு அடையாளம் நேர்மையாக வாழ்ந்து காட்டுதல். ஆனால் பாருங்கள், நேர்மையாக வாழ்கிறதுக்காகவோ நம்பகத்தன்மையாக வாழ்றதுக்காக அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்குமா? நிச்சயம் அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கும். ஆதியாகமம் 39, 19, 20 படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஜோசப், அதாவது யோசப் போத்திஃபர் அவருடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது போத்திஃபரோட மனைவி யோசப்பை தவறான உறவுக்கு அழைக்கும் பொழுது யோசப் தவறான உறவுக்கு இணங்காமல் கர்த்தருக்கு பயந்து முக்கியமாக தன்னுடைய எஜமானனுக்கு நேர்மையாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்கிறதுக்காக போத்திஃபரோட மனைவி அழைத்து கூட தன்னுடைய மேலாடை பறிக்கப்பட்டது கூட தெரியாமல் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடி வரான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த போத்திஃபர் மனைவி எங்கே தான் காட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி அபாண்ட பலியை யோசப்பு மேலே சுமத்துகிறாள். அதை வச்சு தான் வசனம் பார்க்க போகிறோம். இப்படித்தான் உம்முடைய அடிமை என்னை நடத்தினான் என்று தன் மனைவி தனக்கு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டதும், எஜமான் இங்கே போத்திஃபர் கேட்டதும் அவனுடைய கோபம் பற்றி இருந்தது. யோசப்புடைய எஜமான் அவனை கைது செய்து அரச கைதிகள் அடைத்து வைக்கும் சிறையில் போட்டான். சரியானதை செய்வதற்காக, நம்பகத்தன்மையோட வாழ்றதுக்காக சில நேரத்தில் நம்ம தைரியமாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நேர்மையாக வாழும்பொழுது நமக்கு வழியை ஏற்படுத்தலாம், அதன் மூலிமா நம்ம தண்டிக்க கூட படலாம். உங்களுடைய நேர்மைக்காக மற்றவர்கள் உங்களை இரையாக்க முடியும். ஆனாலும் கடைசியில் நீங்கள் இரையானால் கூடாது, மதிப்புக்குரியதாக இருக்குது. யோசப் இங்கே அவன் செய்யாத செயலுக்காக தண்டிக்கப்படுறான். இதுதான் நேர்மையாக வாழ்ந்தான். போத்திஃபரோட மனைவியோட அந்த சூழ்ச்சியினால் இவன் இரையாகிறான், சிறை தண்டனையை அனுபவிக்கிறான். அது ரொம்ப வலி மீந்தது. இருந்தாலும் கடைசியில் தேவனுக்கு முன்பாக அவன் விரும்பப்பட்டவனாக இருக்கிறான். தேவனுக்கு முன்பாக அவன் நேர்மையானவனாக இருந்தான். இன்னும் சொல்லப்போனால் வருங்காலத்தில் அவன் நேர்மை நிரூபிக்கப்பட்டு இந்த போத்திஃபர் முன்னாடி அவன் மதிப்புக்குள்ளவனாக மாற்றப்படுகிறான். கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க, இயேசு விசுவாசிக்கிற மட்டும்தான் நேர்மையாக வாழணுமான கிடையாது. நீங்கள் உலகத்தில் பார்க்குறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேர்மையை விரும்புகிறாங்க, நேர்மையாக வாழ்கிறாங்க. பல உதாரணங்களை சொல்ல முடியும். பல அரசு அதிகாரிகள், பல காவல்துறை அதிகாரிகள், பல நல்ல நீதிபதிகள், பல வழக்கறிஞர்கள், பல பேர் நேர்மையாக வாழ்ந்துருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாகரிகமே போகாத, நாகரிகத்தை பற்றி துளியும் தெரியாத தொலை தூரத்தில் வாழக்கூடிய, மலைப்பகுதியில் வாழக்கூடிய காட்டுவாசிகள், அவங்கள போய் பல மிஷனரிஸ் போய் சந்தித்து நற்செய்தி சொல்லும் பொழுது ஆச்சரியப்படமான விஷயங்களை பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களும் கடவுளை கும்பிட்டாங்க. என்ன மாதிரி கடவுளை? படைத்த கடவுளை கும்பிடாம படைக்கப்பட்ட பொருட்களை, சூரியனும் சந்திரனையும் அவங்க வழிபட்டார்கள். நம்ம பார்க்குறோம். தங்களுடைய மூதாதையர்களை, இறந்து போன மூதாதையர்களை அவர்கள் வழிபட்டார்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த காட்டுவாசிகள் அவர்களுக்கு தேவனை அறிந்தவர்கள் கிடையாது, கிறிஸ்துவ அவர்களுக்கு தெரியாது, இயேசுவை அவர் பற்றி போதிக்கப்படலை. ஆனாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க போய் மற்ற இடத்துல திருடுவாங்க, கொள்ளடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் தன்னோட குடும்பத்தில் தான் மகன் திருடுனா அவங்களுக்கு பிடிக்காது. தன்னோட மகன் தன் மகள் நேர்மையாக வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. யார் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? கடவுள். நம்ம இஸ்ராயல் மக்களுக்கு சொல்கிற மாதிரி உங்கள் இதயத்தில் சட்டத்தை எழுதி வச்சிருக்குன்னு சொல்ல வர்றாரு. எல்லாருக்கும் மனசாட்சி, கான்சியன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். மொத்தம் நேர்மைங்கிறத ஒரு அவிவிசுவாசிகளே நேர்மையை விரும்பும் பொழுது, அவிவிசுவாசிகளே நேர்மையாக நடக்கும் பொழுது, விசுவாசின்னு சொல்லக்கூடிய நம்ம எப்பேற்பட்ட நேர்மை உள்ள விசுவாசிகளை வாழ வேண்டும். நீங்கள் எப்பேற்பட்ட விசுவாசி என்பதை உங்கள் நேர்மையும் உங்களை பற்றிய நம்பகத்தன்மையும் காட்டி கொடுத்து விடும்.
நீங்கள் எப்பேற்பட்ட விசுவாசி என்பதை உங்கள் நேர்மையும் உங்களை பற்றிய நம்பகத்தன்மையும் காட்டி கொடுத்து விடும். உங்கள் கூட பழகினவங்க உங்களை நேர்மை பற்றி என்ன சொல்லுவாங்க? தயக்கத்தோடு உங்கள் நேர்மையை பற்றி சொல்லுவாங்களா? இல்லாட்டினா எந்த தயக்கம் இல்லாமல் உங்கள் நேர்மைக்கு அவங்க சான்று வழங்குவாங்களா? வெளியே ஒரு தோற்றம், உள்ளே ஒரு மன ஓட்டம். என்னைக்கு இருந்தாலும் உங்கள் வெளி வேஷம் ஒரு நாள் காட்டி கொடுக்கப்படும். உங்கள் நம்பகத்தன்மை ஒரு நாள் தெரிஞ்சிடும். பிள்ளைங்களுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க பெற்றோர்கள். பொய் சொல்லாத, ஒழுக்கமாக வாழு, நேர்மையாக வாழுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக பொய் சொல்லி வாழும் பொழுது அந்த பெற்றோர்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு அந்த பிள்ளைகளுக்கு குறைந்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் சிதைக்கப்படுது. அவங்களோட ட்ரஸ்ட், அந்த பெற்றோர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்கப்படுது. உங்களுடைய இந்த வெளிவேஷமான காரியம் உங்களோட பிள்ளைகள் அவங்களோட சொந்த வாழ்க்கையில் அவங்களோட சொந்த உணர்வுகளை ஒரு ஆரோக்கியமான முறையில் கையாளுவதற்கே நீங்கள் தடையாக இருக்கிறீங்க. அடிக்கடி பொய் சொல்லக்கூடிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் அந்த பெற்றோர்களுமே பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. நம்ம யாருமே பாவம் செய்யாதவங்க இங்கே நான் சொல்ல வரல. எல்லாரும் பாவம் செய்கிறோம். எல்லாரும் பல விதத்தில் நம்ம கடவுளுக்கு விரதமாக தான் நம்ம பல காரியங்களை பண்ணிட்டு வரோம். அதில் நேர்மையின்மையும் ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் நம்ம உதாரணத்துக்கு இப்படி பார்க்கலாமே, ஒரு பொருள் வாங்குறீங்க நீங்கள் கடையில், அதுக்கு கேரண்டி வாரண்டின்னு சொல்கிறாங்க. பல வருஷங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருள் அந்த கேரண்டி பிரகாரம் வாரண்டி பிரகாரம் ஏங்காட்டினாலோ அதுக்கேற்ற மாதிரி அது இல்லாட்டினா நம்ம சும்மா விட்டுருவோங்களா? நம்ம எவ்வளோ கோவம் வர முடியாது. ஏமாற்றிட்டானே நம்மளைய, நியாயம் இல்லாமல் பண்ணிட்டானே, கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லாமல் பண்ணிட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாதாடுவோம், கோவப்படுவோம். நம்ம மகிழ்ச்சியாக இருப்போமா? மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் சைக்கிளையோ இல்லாட்டினா காரை விற்கும் பொழுது சூப்பராக பாலிஷ்லாம் போட்டு ஷைன் பண்ணி அந்த காரில் இருக்க நல்ல காரியத்தெல்லாம் சொல்கிறது, காரில் உள்ள குறைய அப்படியே சொல்லாமல் விட்டுறது கூட பார்த்திங்கன்னா நம்ம நேர்மைத்தன்மையை காட்டுது இல்லைங்களா? நம்மளுடைய அந்த வெஹிக்கிளை வாங்கிட்டு போன ஒரு அவிவிசுவாசி அந்த வெஹிக்கிள் இருக்கிற குறையை கண்டுபிடிக்கும் பொழுது இவன் விசுவாசின்னு சொல்கிறானே, கிறிஸ்தவன் சொல்கிறானே, இவன் நம்பி நான் வாங்கிட்டு போனானே, ஆனால் இப்படி குறை உள்ள ஒரு வண்டி என்கிட்ட வித்துட்டான்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம அவமானத்தையும் கெட்ட பேரையும் கொண்டு வரோம். நேர்மைங்கிறது கர்த்தர் நம்மிடம் விரும்புவது மட்டுமல்ல, அது இரட்சிப்பை அடைந்ததின் சாட்சியமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது. நேர்மையை கர்த்தர் நம்மிடம் விரும்புவது மட்டுமல்ல, அது இரட்சிப்பு அடைந்ததின் சாட்சியமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது. எபேசியர் 4:25 நம்ம 22 படித்தோம். 25 வசனம் மட்டும் பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடமிருந்து பொய் சொல்வதை அகற்றி விடுங்கள். நாம் எல்லோரும் ஒரே உடலின் அங்கத்தினர் இருப்பதால், நம்ம எல்லாரும் சபையில் ஒரே அங்கத்தினர் இருக்கும் பொழுது விசுவாசி சொல்லக்கூடிய நம்ம சகோதர சொல்லக்கூடிய நம்ம ஒருவருக்கொருவர் பொய் சொல்லுவதை அகற்றி விடுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நமது அயலருடன் உண்மையை பேச வேண்டும். நம்மக்குள்ளார உண்மையை பேசுறது மட்டுமல்ல, நம்மளுக்குள்ள நம்பகத்தன்மை இருக்கிறது மட்டுமல்ல, நம்மளுக்குள்ள நேர்மையாக வளர்றது மட்டுமல்லாமல் அயலாருடன் நெய்பர் நீங்கள் உண்மையை பேசுங்கள். கொலோசியர் 3:9 நீங்கள் உங்கள் பழைய மனித சுபாவத்தையும் அதன் செய்களையும் உங்களை விட்டு விலக்கியிருக்கிறபடியால் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். 2 கொரிந்தியர் 8:21 ஏனெனில் கர்த்தருடைய பார்வையில் மட்டுமல்ல மனிதனுடைய பார்வையிலும் நீதியானதை செய்யவே நாங்கள் கடுமையாக முயற்சிக்கிறோம். நீங்கள் பவுல் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்னாடி, கடவுளுக்கு முன்னாடி மட்டும் நாங்கள் பயந்து நாங்கள் நேர்மையாக நீதியாக வாழலை, மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் நீதியானதை செய்யவே கடுமையாக முயற்சி செய்கிறோங்க. ஒரு நீதியாக வாழ்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது, கடுமை தான். கடுமையாக முயற்சி செய்கிறோம் நீங்கள் பவுல் சொல்ல வர்றார். சங்கீதம் 101:7 வஞ்சனை செய்யும் யாரும் என் வீட்டில் வாழ மாட்டார்கள், பொய் பேசுவர் யாரும் சமூகத்தில் நிற்கவும் மாட்டார்கள். வஞ்சனை செய்யும் யாரும், பொய்ன்னு சொல்லலாம், நம்பகத்தன்மை இல்லாமல் வாழ்கிற யாருமே
என் வீட்டில் கடவுளுடைய வீடு, கடவுளுடைய பிரசனமாக இருக்கக்கூடிய வீடு, தேவாலயத்தில் வாழ மாட்டார்கள். பொய் பேசுவர் யாரும் என் சமூகத்தில் இருக்கு, என்னோட பிரசனத்தில் பொய் பேசுகிறவங்க நிற்கவும் மாட்டார்கள். இங்கே வந்து சங்கீதம் 107 சொல்கிறார். அதே மாதிரி இன்றைக்கி படித்த சங்கீதத்தில் வாசிப்பில் பார்த்த சங்கீதம் 15:1-5, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில், பர்வதம்னா மலை, மலையில் வாசம் பண்ணுவான். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரம், டேபர்நாக்கிள், உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை கூடாரம், தேவாலயம், நம்ம சபை, யார் தங்குவா அதில், யார் உம்முடைய பரிசுத்த மலையில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். யார் கடவுளுடைய பிரசனத்தில் வர முடியும், யார் தேவாலயத்தில் வாசம் பண்ண முடியும்னா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் அவதூறு, புறங்கூறதுன்னா அவதூறு கூறாமலும், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், அதாவது இழிவானவனே அவமதிக்கிறான் இங்கே சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாத இருக்கிறான். ஆணையிட்டுட்டான், நஷ்டம் வந்தால் கூட அதில் தவறாமல் இருக்கிறான். ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, இதை நான் செய்கிறேன்னு சொல்லும் பொழுது, அது செய்கிறதுனால நஷ்டம் வந்தால் கூட ஒரு செய்கிறவன் தான் ஒரு உண்மையான விசுவாசி. ஒரு காரியத்தை செய்ய முடியல, அந்த வார்த்தையை வந்து வாயிலிருந்து வெளியே விட வேண்டாம். இன்டெகிரிட்டி அண்ட் அகாசிட்டின்னு சொல்லுவாங்க. இன்டெகிரிட்டி அண்ட் சகாசிட்டி. இன்டெகிரிட்டினா சொன்ன வார்த்தைக்கு நடக்கிறது, சகாசிட்டினா வார்த்தையை விடுறது கிடையாது. அவசரப்பட்டு நிதானமாக தான் வார்த்தையை பேசுறது, அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது கிடையாது. ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா, ஒன்று சொல்லிட்டோம்னா, நஷ்டம் வந்தாலும் அதை செய்கிறது. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றம் இல்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம்னா வந்து லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. நீதியிலும் நேர்மையில் நம்பகத்தன்மையில் வாழ்கின்றவர்கள், நஷ்டம் வரலாம், வாழ்க்கையில் துன்பம் வரலாம், துயரம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், என்ன வந்தாலும் தேவனுடைய சமாதானம் நினைச்சு இருக்கிறதுனால, தேவன் என்னை ஏற்றுக்கொண்டாருங்கிற அந்த உறுதி இருக்கிறதுனால, ரட்சிப்பின் உறுதி இருக்கிறதுனால, எந்த காரியம் வந்தாலும் அவங்கள அசைக்கவே முடியாது. நான் சொல்ல கிடையாது, வசனம் சொல்லுது, என்றைக்கும் அவன் அசைக்கப்படுவதே கிடையாது. இன்னைக்கு பல பேர் பல விதமான வசதிகள், சொத்துக்கள் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களை அசைக்கப்பட முடியும். ஏன்னா அது ஆல்வேஸ் லிவ் இன் கில்ட்டு, ஒரு குற்ற உணர்வோடு வாழ்கிறாங்க. ஒரு நியாயத்தோட நம்பகத்தன்மை கூட வாழ்கிறவங்க வந்து அவங்களுக்கு குற்ற உணர்வு இருக்காது, அவங்களை அசைக்கப்பட மாட்டார்கள். நம்ம சொல்லலாம், எல்லாம் சரிதாங்க, நேர்மையை பற்றி சொல்கிறது கடவுள் சொல்கிற வாஸ்தவம் தான். ஆனால் இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ முடியுதுங்களா? ஆனஸ்டியாக இருக்க முடியுதா? எல்லோரும் தானே இப்படி பண்ணுறாங்க. நான் மட்டுமா சிக்கிலீவ் எடுக்கிறேன், எல்லோரும் தான் சும்மா சொல்லி சாக்கு சொல்லிட்டு சிக்கிலீவ் எடுக்கிறாங்க. வேறு வழி கிடையாதுங்க, லீவ் எடுத்தாகணும், சிக்கிலீவ் தான் எடுத்தாகணும். அப்போ நான் வந்து போய் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உலகமே அப்படி தான் போயிட்டுருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நேர்மையில்லாமல் நடக்குது. ஒரு காரியம் பண்ணணும்னா நம்ம நேர்மையாக நடக்க முடியல. அது மாதிரி நம்ம பலவிதமான கடவுளுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி கிடையாது, நான் உங்களுக்கு முன்னாடி கிடையாது, கடவுளுக்கு முன்னாடி பல நம்ம சாக்கு போக்குகளை சொல்ல முடியும். ஆனால் இயேசுங்க என்ன சொல்கிறாருன்னா, லூக்கா 16:10 அங்கே ஸ்லைடில் வராது, நான் உங்களுக்கு படிக்கிறேன், பைபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். லூக்கா 16:10, மிக சிறியவற்றில் உண்மையானவன் பெரியவற்றிலே உண்மை உள்ளவனாய் இருப்பான், சிறியவற்றில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறவன் பெரியவற்றிலும் அநீதி உள்ளவனாய் இருப்பான். இயேசு என்ன சொல்ல வரேன்னா, நீ சிக்கிலீவ் எடுத்து போய் சொன்னீன்னா நீ பெரிய விஷயத்தில் நம்ப மாட்டேங்கிறார். ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ நேர்மை இல்லாமல் இருந்ததுன்னா பெரிய விஷயத்தில் உன்னை எப்படி நம்ப முடியும்னு இங்கே இயேசு என்னையும் உங்களையும் கேட்குறாரு. மிக சிறியவற்றில் உண்மையாக உள்ளவன் பெரியவற்றில் உண்மையாக இருப்பான், சிறியவற்றில் அநீதியுள்ளவனாய் இருப்பவன் பெரியவற்றிலும் அநீதியுள்ளவனாய் இருப்பான். அதே போல் மத்தேயு 5:37 பார்த்தோம்னா, எது கேட்டாலும்
ஆம் அண்ட் இல்லை தான் சொல்லுங்கள். ஏதாவது கேட்டால் ஆம், முடியும், முடியாது. அதுக்கு மேலானது எல்லாமே இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஈவில் ஒன்று போட்டிருக்கு. ஆம் அண்ட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதில் வேறு ஏதாவது சொன்னோம்னா, மலுப்பல் பதில் சொன்னோம்னா அது வந்து தேவன்கிட்ட வந்தது கிடையாது, ஃப்ரம் த ஈவில் ஒன், பிசாசுகிட்ட வரக்கூடிய பதில்னு வந்து இங்கே இயேசு மத்தேயு 5:37 சொல்ல வர்றார். ஒரு பெரிய பில்டிங் கம்பெனி, அந்த பில்டிங் கம்பெனி வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி, வெரி வெல் நோன் பில்டர் அவங்க. அந்த பில்டிங் கம்பெனியில் இந்த டாம்ங்கிறவர் வந்து ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றவர். இந்த டாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஆர்கிடெக்ட், அவர் கட்டடக்கலை நிபுணர். அவர் கட்டடம் கட்டினா பிரமாதமாக கட்டுவார். அவர் கட்டுற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக இருக்கும். ஆர்கிடெக்சர், அதாவது கட்டடக்கலையிலையும் பார்த்தீங்கன்னா பிரமாண்டம்னு சொல்ல முடியும். அவர் கட்டடத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா விதமான பொருட்கள், எல்லா விதமான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான தரமுள்ள பொருட்களை போட்டு தான் அவர் கட்டிடம் கட்டுவார். அவர் கட்டுற வீடு பிரமாண்டமாக நல்ல விலைக்கு போகும். அதனால் வந்து இந்த கம்பெனியில் வந்து இந்த சிஓலேருந்து எல்லாருக்குமே வந்து டாமை பிடிக்கும். அதன் மூலிமா கம்பெனிக்கு ரொம்ப அவர் மூலிமா பல லாபங்கள் வந்துக்கிட்டு இருந்தது. டாமு கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு அந்த கம்பெனியில். அவருக்கு போதுப்பாடு ரிட்டையர் ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. பாஸ்கிட்ட சொல்லிடுறாரு, சிஇஓ கிட்ட சொல்லிடுறாரு, எல்லாரும் சொல்லிடுறாரு, நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அடுத்த வருஷம் சொல்கிறார். ஓகேன்ட்டாங்க எல்லாருமே. கூட இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கிட்டே சொல்கிறார், நான் ரிட்டையர் ஆகி போயிட்டு நான் வந்து ஜாலியாக வந்து சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சுட்டு வேர்ல்டு டூர் போக போகிறேன், உலகத்தை சுற்றி பார்க்க போகிறேன், பல விதமான விஷயங்களை பிளான் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். 11 மாதம் தான் பாக்கி இருக்குது. 10, 9, 8, 7, 6 அப்படியே மாதங்கள் குறைய குறைய ரொம்ப குஷியாகிட்டே இருக்கார், ரொம்ப ஜாலியாக இருக்கிறார். ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு வர்றார். கடைசி 1 மாதம் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்கு. சிஓட்டிருந்து டாமுக்கு ஃபோன் வருது, சிஓ உங்களை பார்க்கணுங்க சொல்கிறாருன்னு. சிஓ போய் பார்க்குறாரு டாம். சிஓ சொல்கிறாரு, டாமு தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, இன்னும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட், ஒரே ஒரு வீடு மட்டும் கட்ட வேண்டியிருக்கு, அது மட்டும் தயவுசெய்து கட்டி கொடுத்துருங்க, அதோட போதும், தயவுசெய்து பண்ணி கொடுத்துருங்க, அது முக்கியமான ஒருத்தருக்கு தேவையாக இருக்குது, கட்டி கொடுங்க அப்படின்றாரு. அவரால் முழுங்க முடியல, என்னடா அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சுகமாக வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன், என்னடா அது ஒரு போக கூட 1 மாதம் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி தெரிஞ்சு கூட இப்போ போய் இந்த ப்ராஜெக்டை வீடு கட்ட சொல்கிறாரு, இது கட்டுறதுக்கு 6 மாதம் ஆகுமே, அப்போ என் ரிட்டைர்மெண்ட் தள்ளி போக சொல்லி வருத்தப்படுறாரு. சில வழியில் அவருக்கு வீடு கட்டுறாரு. கட்டும்போது கோபத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்கிடெக்சர் பிளான், அது ஆர்கிடெக்சர் அந்த கட்டடக்கலை பற்றிலாம் கவலைப்படல, பிளானை பற்றிலாம் கவலைப்படல, பேஸ்மெண்ட்டு நல்லா இருக்கா இல்லையா, அஸ்திவாரம் நல்லா இருக்கா இல்லையா, ஒழுங்கான பொருளை போட்டு கட்டுறோமா, எதை பற்றி கவலைப்படல, சும்மா ஏனோ தானே அந்த கட்டடத்தை கட்டுறாரு. 6 மாதத்தில் கட்டி முடிக்க வேண்டிய கட்டடத்தை வந்து பில்டிங்கை வந்து வீடை வந்து 4 மாதத்தில் கட்டி முடிச்சிடுறாரு. இந்த வேலை தொலைஞ்சி போனால் போதும்னு சொல்லிட்டு பாஸ்கிட்ட சிஓட்ட போய்ட்டு வேலையை முடிச்சுங்கிறாரு. சந்தோஷம் டாம் சொல்லிட்டு, ஓகே உங்களுக்கு உடனே வந்து ஃபேர்வெல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவோம், உங்களுக்கு பிரியா விடைக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அன்றைக்கி சாயங்காலம் எல்லா ஸ்டாஃபும் வராங்க. பெரிய ஹாலில் வந்து அவருக்கு பிரியா விடை அந்த விழா நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் பாராட்டி பேசுகிறாங்க. சிஓ கடைசியாக வந்து பாராட்டி நம்மளை வந்து பெரிய லாஸ் நம்ம கம்பெனிக்கு வந்து டாம் நம்ம கம்பெனி விட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டாமை பாராட்டி பேசுகிறார். கடைசியில் வந்து எல்லாம் முடிக்கும் பொழுது டாம் கிட்ட வந்து ஒரு சின்ன பெட்டியை தரார். இந்த பெட்டியை திறந்து பாருங்க அப்படிங்கிறார், சின்ன பாக்ஸ். டாம் திறந்து பார்க்குறார். திறந்து பார்த்தா அதில் ஒரு சாவி இருக்குது. எல்லாருக்கும் முன்னாடி சிஓ சொல்கிறாரு, டாமை வந்து நான் வந்து அவர் பண்ண வேலைக்கு வந்து நான் பெரிய ஒரு பரிசாக வந்து கடைசியாக அவர் கட்டின வீடை அவருக்கு பரிசாக தரங்கிறார். அந்த வீட்டோட விலை வந்து காஸ்ட் ப்ரைஸ், அது கட்டின விலை செலவு மட்டும் $1 மில்லியன். அந்த வீடை வந்து டாம், இந்த வீடை உங்களுக்காக தான் கட்ட சொன்னேன், உங்களுக்கு தான் பரிசு சொல்லித்தரார். டாமுக்கு சந்தோஷப்படுறதா இல்லைன்னா துக்கப்படுறதான்னு தெரில, அவ்வளோ மோசமாக அந்த வீடை கட்டியிருக்கிறார். நம்மளுடைய தேவ செய்தியில் ஆரம்பத்தில் பார்த்தோம், ஒரு காளி பானை சிறுவன் தோல்வி அடைஞ்சாலும், வெட்கப்பட்டாலும், அவமானப்பட்டாலும் நேர்மையாக அவன் இருந்ததுனால அவன் உயர்த்தப்பட்டான். இங்கே டாம் நேர்மை இன்மையினால, நண்பகத்தன்மை இன்மையினால பெரும் ஏமாற்றத்தை அடைந்தார்னு பார்க்குறோம். நேர்மையுடன் வாழ்ந்தால் உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஏமாற மாட்டோம்.
ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்விதான். மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை நேர்மையான நண்பகத்தன்மையான உள்ள மனிதரா பார்ப்பார்களா? அப்படி பார்க்காவிட்டால் நம்ம தேவனுக்கு விரும்பின விசுவாசியாக வாழ்கிறோமா? கிறிஸ்துவத்துக்கு ஒரு அடையாளமாக உள்ள இந்த நம்பகத்தன்மையை நம்ம வெளியே காட்டியிருக்கோமா? நான் ஒரு உண்மையான விசுவாசின்னு உலகத்துக்கு சொல்ல முடியுதா? அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேள்வி இருக்கிறீங்களா? கிறிஸ்துவன் சொன்ன பல பேர் அவங்க நம்பலாம் பிரதர், அவங்களை நம்பலாம், அந்த சிஸ்டர் நம்பலாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை நேர்மையின்மையை நம்ம இழக்கலாமா? நம்ம இழக்கிறதுனால யாருக்கு நம்ம துயரத்தையும் துக்கத்தையும் அவமானத்தை கொண்டு வரோம்னா, நம்மளை நேசிக்கிற நம்மளை அன்பு செய்த கர்த்தருக்கே இந்த துயரத்தையும் துக்கத்தையும் கொண்டு வரோம். மறுபடியும் சொல்ல வரேன், நம்ம யாருமே பாவமே செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கிடையாது. ஆனால் பாவத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யோவான் 1 முதல் அதிகாரம் 9 பார்த்த மாதிரி பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது பாவங்களை மன்னிக்க உள்ள தேவனா நம்ம கர்த்தர் இருக்கிறார். நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது நான் பெரிய யோகியன், நான் நேர்மை உள்ள மாதிரி இங்கே பேச வரல. ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம், சிக்கிலி விழுந்து எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாருமே நம்ம எதிலே அவங்களை தவறி இருப்போம், எல்லாத்தையுமே தவறுகளும் பண்ணியிருக்க முடியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் விசுவாசியாக நம்ம நேர்மையாக வாழ்கிறதுக்காகவும் நண்பகத்தன்மையாக வாழ்கிறதுக்காகவும் ஒரு சபையாக ஒரு கிருபை நிறைந்த சபைன்னு சொல்லும் பொழுது அந்த சபையானது இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பரையும் எல்லா அங்கத்தினரும் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நம்பகத்தன்மையோடு அவங்களை நம்பலான்னு சொல்லும் பொழுது தான் அந்த சபை தான் கிருபை நிறைந்த சபையாக இருக்க முடியும். அப்படி வாழாமல் இருந்தோம்னா, கடவுள் கர்த்தர் நம்மகிட்ட பேசியிருந்தாருன்னா, நம்ம நேர்மையாக வாழ்கிறதுக்காகவும் நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நேர்மையாக வாழ்கிறதுக்காகவும் நண்பகத்தன்மையாக வாழ்கிறதுக்கும் கர்த்தர் நோக்கி ரொம்ப மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, அந்த ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி, நேர்மை நம்பகத்தன்மை என்பது கிறிஸ்துவத்தின் அடையாளமாகவும் தேவன் விரும்புகின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக ஒரு விசுவாச இருக்கிறது என்பதை நீதாமே என்று பேசியிருக்கின்றேன். இதோ நானும் சபையின் ஒரு ஆண்டவரே, நாங்கள் நேர்மை இல்லாமல் வாழ்ந்திருந்தாலோ நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தாலோ இதோ இந்த நேரத்தில் நாங்கள் சபையினராக ஒன்று சேர்ந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தாவே, எங்கள் மன்னித்தரலும். நேர்மையாக நடக்கும் பொழுது அதன் மூலமாக எங்களுக்கு பல கஷ்டங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், மற்றவர்களுடைய சூழ்ச்சிக்கு நாங்கள் இரையாகவும் முடியும். ஆனாலும் யோசேப்பு போல தேவன் விரும்பிய மனிதனாக வாழ்ந்ததனால் அவன் கடைசியில் உயர்த்தப்பட்டான். உலக வாழ்க்கையில் நாங்கள் உயர்த்தப்படாவிட்டாலும் உமக்கு முன்பாக நாங்கள் உயர்த்தப்படுவோம். உமக்கு முன்பாக நீதிமான வாழ்வதை விட வேறு செல்வாக்கு வேறு எதுவுமே கிடையாது. கர்த்தராக இயேசுவே, இதோ என்று நாங்கள் பார்த்த வசனங்களின் மூலமாக உள்ளத்தின் ஆழத்தில் பேசும் கர்த்தாவே, வசனங்களை கேட்டு வெறுமனே அதை பற்றி கவலைப்படாமல் சென்றவர்களாக இல்லாமல் வசனத்தின்படி வாழ கர்த்தாவை எனக்கும் இங்கே உள்ள சபையார் எல்லாருக்கும் ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமையினால் பலத்தை திரும்ப கொண்டாடுகின்றோம். இந்த மாநாடு அனைத்தையும் எங்கள் கர்த்தரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் நண்பருமான இயேசுவின் பெயரால் கெஞ்சி முன்னாடி எங்கள் அன்பு தந்தையே, ஆமென்.